சங்கீத வைபவத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீமதி கல்யாணி வரதராஜன் அவர்களது படைப்புகளையும் சங்கீதத்தையும் நாம் கேட்க இருக்கின்றோம். தென்னிந்திய சங்கீதத்தை கர்நாடக சங்கீதம் என்று சொல்கின்ற பொழுது அதில் வாக்கியக்காரர்கள் என்ற குறிப்பும் நாம் படிக்கின்றோம். அதாவது அவர்களே கிருதிகளை இயற்றி இருக்கிறார்கள், அவர்களே அதற்குண்டான சங்கீத கோர்வைகளை ராகம் தாளம் எல்லாவற்றையும் இணைத்து குறிப்புகள் எழுதியிருக்கிறார்கள், அவர்களே பாடியும் இருக்கிறார்கள். ஸோ இந்த 3 பகுதி வேலைகளையும் செய்த அந்த அந்த மகான்களை எல்லாம் வாக்கியக்காரர்கள் என்று சிறப்பாக சொல்வது உண்டு. தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி என்ற சங்கீத மும்மூர்த்திகளிலிருந்து இன்னும் பலர் அந்த மாதிரி வாக்கியக்காரர்கள் நமக்கு பல பொக்கிஷங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் சில பேர், நாம் அறியாத அன்சங் ஹீரோஸ் என்று சொல்கின்ற பலர் நம்மிடையே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருப்பது ஸ்ரீமதி கல்யாணி வரதராஜன் அவர்களது படைப்புகளை இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இது 3 பகுதிகளாக வருகிறது. அவர் 1000க்கும் மேற்பட்ட கிருதிகளை இயற்றி இருப்பதாக குறிப்புகள் அவர்களது குடும்பத்தார் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதில் முயற்சியாக 24 கிருதிகளை 24 பேர் பாடி நமக்கு இசை விருந்து அளிக்க இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நன்றியுடன் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் அந்த குடும்பத்தார் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சங்கீத பிரபலங்கள் எல்லாம் பாட இருக்கிறார்கள். இந்த குறிப்புகள் எல்லாம் அந்த பர்சனாலிட்டி எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அந்த கவிதைகளை அந்த கிருதிகளை எல்லாம் எழுதினார், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எழுதினார், எந்தெந்த தெய்வத்தின் மீது எழுதினார், அவரது சமகாலத்தவர்கள் அவரை எப்படி பாராட்டினார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தார்கள் இந்த 3 பகுதிகளிலும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்துடன் அதையும் நாம் இந்த பகுதியில் இணைத்திருக்கிறோம். வாருங்கள், சங்கீத வைபவத்தில் கல்யாணி வரதராஜன் அவர்களது கிருதிகளை நாம் கேட்டு மகிழ்வோம். அவரது குடும்பத்தாரிடம் அவரை பற்றிய செய்திகளையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள் வாருங்கள். Namaskaram. I am Raman, son of the veteran musician and composer late Srimati Kalyani Varadarajan. May I have the pleasure of sharing with you some of the anecdotes of her formative years and childhood. She was born to a simple, humble family. My grandmother was Singaram and grandfather Nasmacharya. Both of them were scholars in Sanskrit, Telugu and Tamil. And this my mother, right from the age, very, very young age, or you can say right from the time of birth, because they used to recite and sing to her slokas, music and stories. At the age of 6 itself, she was initiated to Carnatic music, and on the violin she had the great privilege of learning from late Papa Venkatramaya. She also learnt veena and vocal. At the age of 10, she could have her first debut in performing for the All India Radio. After that, marriage and family. And meanwhile, she was married to my father Varadarajan, who was in the army then and had to move to places like Burma, etc. during the war time. During these times, my mother visited Solangipuram, Gatika, that is called Gatikachalam, to visit her favorite deities Narsimhar, Amrutavalli and Anjaneya. She had gone along with her equally talented sister Soundravalli. And as the legend goes, these sisters settled all their siblings' squabbles, fights and all over spontaneous poetry, music and limericks. Be that as it may be, My father, having left army and joined the railways, moved on to Bombay.
Having gone to Bombay, she pursued her keen interest in music by giving performances in and around Bombay. At that time, Mumbai was Bombay. And she had the opportunity of being invited by the state government for their state Sangeet Mahotsav, which was garlanded by very many talented Hindustani musicians like Bade Ghulam Ali Khan, Amir Khan, Bismillah Khan, V.G. Jog, etc. And so two Carnatic musicians to represent were my mother on the veena and veteran M.S. Subbalakshmi. My mother had inaugurated the program, and within a week after that, the All India Radio invited her to join them to start a Carnatic music section as veena artist and violin artist. Though a little hesitant because of her education, All India Radio assured her that she would do well, and she did well. And during this time, she had her composing skills were so well spread that many of the senior talented musicians like Madhura Somasundaram, S. Kalyana Raman, S. Rajam, to name a few, all had visited her house and learnt many of her compositions, and which they also sung in their various concerts. But chiefly among these was Professor T.R. Subramaniam, who took very keen interest and could find more time to learn her compositions and made it a point to sing them in his various concerts and also teach to many of his talented young students. My mother's ambition was to bring out a wonderful book for the posterity and to share with everybody. Better late than never, and we could bring out a book of about 30 compositions, which was released in Cleveland Thalaraja Festival some time back, and more to come, and we wish that we are doing it. And thank you very much. Namaskaram. I am Srinivasan, grandson of Srimati Kalyani Varadarajan, the great composer, Vainika, violinist and vocalist from Bombay. Her kritis were very exceptional. The rendition of kritis, varnams and tillanas, which I have heard. My main interaction as far as music is concerned was from the age of 11 and 12 when I started learning Mridangam. And she would tell about the importance of laya when it comes to music. And the laya aspect was embedded in her kritis. That was the very special, the speciality of her kritis and varnams, where it used to have a madhyama kala, it used to have a dhruta kala, and all the laya aspects used to be there. For a mridangist to follow those kind of kritis and varnam would be very easy. Some few tips from her, what I got to know at the very young age when I started playing for concerts, was accompanists must know what kriti the artist is going to sing, what ragam is that kriti, the way of playing for that kriti must be equivalent to having the same special effects for the raga bhava as well as for the talam which it is concerned. Second point, she would talk about the core-wise and nadais. The core-wise, she would say that it must start, even if it's a Adam Pata, like a Ondra Adam Pata or Aratalli Pata, she would say that when you are playing the Tanya Vartanam, start from Samam, play 3 times so that it comes to Adam. That would give the real vidvat of the percussionist. Third is the calculation part, which is the Kanaka, what we call in Tamil.
she gave importance to Kanaka, but not to an extent that it would look like a mathematics class. The way of playing swaras and way of playing the nerval will have calculations in it, but one could feel that it is just a sarvalagu going. So the sarvalagu aspect was given utmost importance in her kritis, in her playing, the way she sang, the way we played at all. So this is about the greatness and the exemplary works of my grandmother, Srimati Kalyani Vardarajan. Thank you. Namaskaram. This is Sudha here, granddaughter of Srimati Kalyani Vardarajan. When I think of Pati, I could hear her sweet voice, the way she used to render her compositions. She used to play different type of instruments, violin, veena, and at home we used to have great jamming sessions along with my father, my Periyappa. She had made that we all were together and enjoyed this music as much as possible, through which we were able to be connected all the time. We really miss her so much. One of my fond memory was when she composed the Tilana on Lord Ganesha. Tom tom yena padavigal tandom yena natanamadum Ganesha talanka takadom dimitom tom yena. When I heard this song, and I really felt like dancing, and during my childhood I used to ask my mom to sing this song and dance it so often. So this is how we see that every composition when she makes, she is linked and connected to that particular god and goddess. And when we sing those songs and that particular raga, we can also feel the same amount of connections and atmatmika, we could say. We really miss her.